பெரிய பாறாங்கல்லின் மீது 9 அங்குல மலைக்கல்லை வைத்து, அதன் மேல் அரிதட்டை வைத்து சுத்தியலால் ஓங்கி அடிக்கின்ற போதோ, சின்ன சின்ன துகள்களாக சிதறி உதிரும் எனது கனவுகளைப் போல. ஆனால் இன்றைக்கு அது நடக்கவில்லை. கல் அசையவில்லை. அது என்னால் முடியவில்லை. சுத்தியல் பாறாங்கல்லோடு கதை பேசிவிட்டு கீழே விழுகின்றது. இயலாமையின் வெளிப்பாடோ தெரியவில்லை. வேலை முடிய வேண்டுமே, இல்லாவிட்டால் கூலி கிடைக்காதே. மலையடிவாரத்தில் குந்திருந்து கொங்கிரீட் கல் உடைக்கும் வேலையும் இல்லையென்றால் தினசரி கிடைக்கும் கஞ்சிக்கும் சோற்றுக்கும் திண்டாட வேண்டுமே. ஆற்றாமையோடு திருப்பியும் சுத்தியலை ஓங்கி அடிக்கின்றேன். சுத்தியல் இலக்கு தவறி என் பெருவிரலை பதம் பார்த்து விட்டது. இரத்தம் கசியத் தொடங்கிவிட்டது. சும்மாடு சுத்தும் சீலையில் ஒரு துண்டை கிழித்து காயத்திற்கு கட்டு போடுகின்றேன். ஆனாலும் இரத்தம் வழிந்து கொண்டே இருக்கின்றது. பசி வேறு. 2 நாட்களாக அன்னம் தண்ணி ஒன்றுமில்லை. நிறுவனங்கள் கொடுத்த புழுங்கல் அரிசியும் தீர்ந்துவிட்டது. அவர்களும் கொஞ்ச காலமாக நிவாரணத்தை நிறுத்திவிட்டார்கள். காலையிலும் ஏதும் சாப்பிடாமல் தான் வேலைக்கு வந்தேன். குஞ்சு தம்பியும் இரவிலிருந்து அரற்றிக் கொண்டுதான் இருந்தான். இன்றைக்கென்றாலும் பிடி அரிசி போட்டு கஞ்சி வை. நான் அடுத்த வளவுக்காரர்கிட்ட தேங்காய் ஒன்று கடன் வாங்கி வாரனான். 10 வயசு பொடியன் பசி தாங்குவானா? வீட்டில் அரிசி இல்லை என்றால் வேலியோரத்து பப்பாசியில் இளங்காயை குத்திக் கொண்டு வருவான். தோல் போக சீவி கொதிநீரில் அவித்து உப்பு மிளகாய் போட்டு தின்னத் தொடங்கி விடுவான். என்னால் அவ்வாறு சாப்பிட முடியாது. ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டால் நெஞ்சுக்கூட்டுக்குள் சளி கட்டிக்கொள்கிறது. இப்படித்தான் ஒரு தடவை அள்ளை குளத்தில் பொடியன்களோடு ஒல்லிக்காயும் தாமரை பிஞ்சுமாக கொண்டு வந்தான். அவித்து இறக்கி நானும் ஒரு பிடி சாப்பிட்டனான். அன்று இரவு முழுக்க வயிற்றில் குமட்டல், இரவிரவாக வாந்தி, கள்ளி முள்ளில் விழுந்த பழஞ்சேலையை உருவி எடுப்பது போல நெஞ்சில் வலி. காரித் துப்பி விட்டேன். அதன் பிறகு வித்தியாசமான உணவுகளை தூரமாக்கி எறிந்து விட்டேன். ஆனாலும் பசி அடங்க வேண்டுமே. சோளங்கொட்டையை உடைத்து பொடியாக்கி கஞ்சி காய்ச்சி குடிப்பேன். அமிர்தமாக இருக்கும். அதுவும் எத்தனை நாளைக்கு போதும்? இன்றைக்கு காலையிலும் சாப்பிடவில்லை. 2 நாளாகிவிட்டது. குடத்து நீரை வயிறு நிறைய குடிப்பதோடு சரி. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. கணக்கு பார்த்து காசு தந்து விடுவார்கள். அரிசி வாங்குவதுதான் முதல் வேலை. உப்பும் பச்சை மிளகாயும் போட்டு கொதிக்க கொதிக்க கஞ்சி காய்ச்சி விளிம்பிக்காயை நாக்கில் தொட்டு வைத்து கொண்டு வயிறு முட்ட குடிக்க வேண்டும். ஆனால் இன்றைய பொழுது வரை குடல் தாங்குமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப்